காலையில் சப்பாத்தி சுட்டேன். சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் இவ்வளோ மாவு வந்துட்டு நின்று போச்சு. ஸோ இதில் வந்துட்டு எக் பப் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். மைதா மாவில் மட்டும் தான் பண்ணணும் இல்லை, கோதுமை மாவுலையும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதெல்லாம் சொல்லித்தரேன். எக்கை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ கோதுமை மாவு இந்த மாதிரி இருக்குல்ல, இதில் வந்துட்டு கொஞ்சம் சுற்றி ஆயில் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஆயிலில் படுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தடவிட்டு தட்டு போட்டு ஊறி ஓரமாக வச்சுருக்கோம். அவ்வளோதான், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ எக் பப்ஸுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு 2 தக்காளியும் ஒரு வெங்காயமும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயத்தை வந்துட்டு இந்த மாதிரி நீட்ட வாக்கில் நறுக்கிக்கோங்க. தக்காளி வந்துட்டு ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், வெங்காயம் தான் வந்துட்டு இதுக்கு அதிகமாக போடணும். பப்ஸில் எப்போவுமே வெங்காயம் தான் அதிகமாக இருக்கும், தக்காளி கம்மியாக தான் இருக்கும். ஸோ வெங்காயத்தையும் தக்காளி இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வந்துட்டு நறுக்கிக்கோங்க. ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும், கடாயில் எப்பயும் போல் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு இல்லை பெருஞ்சீரகம் போட்டால் தான் அது ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சோண்டு உங்கள் கையளவு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. ஸோ பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை பிசைஞ்சிட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் சால்ட்டு போட்டு ப்ரௌன் ஷேப்பில் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆயில் எதுவும் ஊற்றாமல் வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரு, ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வந்து உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், மசாலா ரெடி. மசாலா 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். ஸோ முட்டையை அந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுப்போம். ஸோ கோதுமை மாவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது சும்மா ரொம்பலாம் வந்து உருட்ட வேண்டாம், ஒரு 2 வாட்டி 3 வாட்டி உருட்டிட்டாலே போதும். திக்காக தான் இருக்கணும் பப்ஸுக்கு. ஸோ இந்த திக்னஸ் இருக்கணும். எடுத்து காட்டுற பாருங்க, இந்த மாதிரி திக்காக பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம பல்ல மசாலா வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கட் பண்ணி வச்ச எக் ரோல் வச்சுட்டு பப்ஸுக்கு எப்படி மடிப்போமோ அதே கான்செப்டு தான். ஸோ இதில் நம்ம பேஸ்ட்டெலாம் ஒட்டலை, கண்டிப்பாக ஒட்டாது, ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு வந்துடும் அப்படிலாம் வந்துட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க, பிரிஞ்சுலாம் வரவே வராது. இது நான் செகண்ட் டைமு 3rd டைமோ பண்ணுறேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடையில் மைதாவில் விற்கிற பப்ஸ் வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலேயே மாவு மீந்து போச்சுலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் கூட அவ்வளோ 10 நிமிஷம் வேலை தான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாலே நல்லா க்ரிப்பாக முடிச்சிக்கோ. அதை அப்படியே ஆயிலில் போடுங்க. அது பாருங்கள் பிரியவே இல்லை. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதை திருப்பி போடுங்க. ஸோ இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இதை எடுத்து வந்துட்டு நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். ஆயில்லாம் ரொம்ப பிடிக்காது. ஸோ இதை பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பப்ஸை எப்படி கட் பண்ணி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டாங்க, நல்லா வயிறும் ஃபில்லாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.